வயது பிள்ளை குமரி என்று சொல்லுவாங்க. நீ அப்படியே புடி போயிடுறேன். நீ விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறேன்? உங்கள்கிட்ட ஆட்சி ஒப்பாடு. அது எப்படிங்க சொல்லணுமா? எப்போ போகிறேன்? நீ போகிறேன். நீ சும்மா சரி மாரி பேச. 2017 நேத்திரம் படைத்த தூர்வாசனம் தான் முடியும். அவர் என்ன செய்தார்? என்ன தெரிவித்தார்? சூரசேன நாட்டிலே வந்து ஓராண்டு காலம் தங்க போகின்றேன். எனக்கு பணிவிட வேலை செய்வதற்கு கொஞ்ச நேரம் பார்த்து ஒரு ஆள் தேவை. 48 நாள் ஒரு மண்டலம் துண்டு அதுக்கு ஒரு ஆள் கொண்டு வந்து விடு. அப்படி என்று சூரசேனிடத்திலே தூர்வாசர் சொன்னார். சூரசேனன் யாரு? எனது பாட்டன், தாயை பெற்ற பாட்டன். அப்படி சொன்ன போது அவருக்கு வருவதோ 60 மாறிட்டு கோபம் வரும். யாருக்கு? துர்வாசருக்கு. அவர் வந்து அவருடைய மேனி எப்படி தெரியுமா? நம்மளை போல உருவம் கிடையாது. அதாவது ஒரு பாம்பு மாதிரி இப்படி கோணம் கொஞ்சம் இருப்பாரு. அப்படிப்பட்டவர். அவருக்கு வருவதே கோபம் 60 மாறி நீட்டு கோபம் 66 கோபம். அப்படி வருகிறது. யாரை கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. ஒரு கோபாரத்துல போய் யாரும் செய்வாங்க. ஆமா, அந்த கோபம் உள்ள ஆளுக்கு யாரை கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. அப்படி ஆள் கொண்டு வந்து விடலை என்றால் சூரசேனனுக்கு நான் சாபத்தை கொடுப்பேன். அதாவது அவரிடத்துல போய் வேலை வரைக்கும் சாபத்தை தான் பெற்று வந்தாங்களே தவிர யாரும் பொறுமையாக இருந்து லாபத்தை பெற்றவர்கள் கிடையாது. அப்ப யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அம்மா வாங்க, இந்த மாதிரி தூர்வாசர் கூப்பிடாரு, ஒரு ஆள் வேணுமா, நீங்க எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் பரவாயில்ல நான் கொடுன்னு சொல்றாரு, வாங்க என்று சொன்னார். ஒருவரும் வரமாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு? ஆள் கொண்டு விடலாம், நமக்கு சாபத்தை கொடுப்பாரு. என்ன செய்வது? அப்படி என்று அயல்நக்கன் சிந்தனையோடு கிருஷ்ணமூர்த்தி இருந்தார். என் தாயாராய குந்தமாதேவி 5 வயது பெண்ணு சொன்னிய. 5 வயசு பொண்ணு புள்ள வருமா? என் தாய்க்கு வயது 5 வயது. அப்போது தந்தையை பார்த்து, தந்தையே ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? என்ன விசனம்? உன்னுடைய முகம் செழிப்பாக இருக்க வேண்டிய முகம் வந்து சோர்ந்து இருக்கின்றது, காரணம் என்ன? அப்படி என்று என் தாயாரா குந்தமாதேவி சூரசேனன் கேட்ட போது அவர் என்ன சொன்னாரு? சின்ன பிள்ளைங்க என்ன தெரியும் வேலை பார்த்து அப்படின்னு சொல்றது. இது இப்படி போறது விளையாடுறது, மறுபடியும் வந்து பாருங்க, மறுபடியும் தந்தை முகத்தை பார்த்தா அதே சிந்தனையா தான் இருக்குது. தந்தையே, உனக்கு என்ன கவலை? என்னிடம் சொல்லு, நான் இருக்கிறேன். அப்படி என்று என் தாயாராய குந்தமாதேவி கேட்டது. கேட்ட உடனே, அம்மா ஒன்றும் கிடையாதம்மா, தூர்வாசர் வந்து நம்ம நாட்டிலே காலம் தங்க போகிறா. அவருக்கு 48 நாளைக்கு பணிவிட வேலை செய்வதற்கு ஒரு ஆள் தேவை. நான் சம்பளம் தரேன்னு சொல்றாங்க. அவருக்கு வருவது 60 கோவம், யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அப்படி இல்லைன்னாலும் எனக்கு சாபத்தை கொடுத்து சொல்றாமா, இதாமா எனக்கு வசனமாக நான் என்னமா பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொன்னார்? தந்தையே, இதுக்கா நீ விசனப்படுகின்றாய்? நீ விசனப்பட வேண்டாம். என்ன கொண்டு போய் எங்க வீடு எங்க ஆமா, என்ன கொண்டு போய் எங்க வீடு, நான் செய்கிறேன், நீ கவலை வேண்டாம் சொன்ன உடனே என் தாயாரை குந்தமாதேவி அழைத்துக் கொண்டு தூர்வாசர் இடத்திலே கொடுத்தார் சூரசேனன். கொடுத்த போது அவர் நினைப்பார், தூர்வாசர் நினைப்பார், இன்றைக்கு பூஜைக்கு ஜலம் வேண்டும் அப்படின்னு மனசுல நினைப்பாரு. என் தாயே கொண்டு வச்சிரும். ஆனா அவர் மனசுல நினைப்பாரு, நினைக்கும் போதெல்லாம் ஆமா பூஜைக்கு மலர வேண்டும் அப்படின்னு ஒரு மனசுல நினைப்பாரு. அந்த மலர் நாங்க வைக்கிறோம். அப்படி செய்தது. எப்படி? அவர் மனசுல நினைப்பார், அந்த பொருள் கூட பூஜைக்கு ஏற்ற என்ன பொருளோ அதை கூட சேர்த்துக்கிறோம். பன்னெண்டு வேலை செய்து வந்தது என் தாய். 47 நாள் முடிந்து விட்டது. 47 நாள் முடிந்து விட்டது. இருப்பது ஒரு நாள் தான். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் காலால் விட்ட வேலை கையால் செய்து முடித்தது. இந்த பிள்ளையினுடைய ஜாதகத்தை பார்த்தால் அவர் தெரியல்லவா, ஞானத்தில் அறிந்து பார்க்கின்றார். ஞானத்தால் அறிந்து பார்த்தால் இந்த பெண்ணுடைய ஜாதகத்துக்கு புத்திரபாகியம் இல்லை, புத்திரபாகியம் இல்லாமல் இருக்கிறது. சரி, நமக்காக வந்து நமக்காக வந்து இந்த 48 நாள் 7 நாள் பணிவிடை செய்து. சரி, இது நம்மால் ஒரு பயனடைய வேண்டும். அப்படி என்று 5 மணியாங்கல்லை எடுத்து மந்திர உபதேசம் செய்து கொடுத்தார் என் தாயிடத்திலே தூர்வாசர். அது சம்பளம் தான்.
5 மணியாங்களை எடுத்து மந்திர உபதேசம் செய்து இந்த அம்மா வைத்துக்கொள், இது பிற்காலத்தில் உனக்கு உதவியாகும் இருக்கும் அப்படி என்று தெரிவித்தார் தூர்வாசர். ஆமா, என் தாயானது அந்த 5 மணியாங்களை பெற்றுக்கொண்டு வந்துவிட்டது. அவர் இதாஸ்தானமாக சேர்ந்து விட்டார். பிறகு எப்படிங்க குழந்தை பிறந்தது? அப்படி எப்படி என்று கேட்கிறேன். ஆமா, என் தாய்க்கு என்ன பழக்கம் தெரியுமா? என்ன பழக்கம்? அந்த சின்ன வயசுலயே 5 வயது பெண்ணிலே ஆற்றங்கரையிலே சென்று குளித்து விட்டு நீராடி விட்டு சாதபானம் செய்வது வழக்கம். அன்று ஒரு நாள் சூரிய பகவான் உதய நேரம். சூரியன் உதயம் போது எப்படி இருக்கும்? சூரிய பிரகாசம் சொல்லுவாங்கல்ல, அவ்வளவு ஒரு அழகு இல்லையா? அப்போ இந்த குளிக்கின்ற நேரத்திலே இந்த தூர்வாசர் கொடுத்த மந்திரத்தை இது மெய்யா இருக்குமா இல்ல பொய்யா தான் இருக்குமா ஒரு சோதித்து பார்க்கலாம். அப்படி என்று ஒரு மணியாங்களை எடுத்து அந்த மந்திர உபதேசம் செய்தது. யாரு? என் தாய். மந்திர உபதேசம் செய்த போது அந்த மந்திர சக்தியால் சூரியனை கட்டி இழுத்து வந்தது. கொண்டு வந்தது. அவர் சூரிய பகவான் கேட்கின்றார், பெண்ணே என்னை எதற்காக நினைத்தாய்? என்ன காரணம்? என்ன காரணம்? அப்படி அப்போது என் தாய் சொன்னது, சுவாமி இப்பொழுது